ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்படியே வலிக்கிட்டாச்சு. நீ அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரணும். நான் நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீடியோ நாங்கள் அப்படியே தொடருவோம். வாங்க நாங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வீடியோ முதலாவது வேலையாக நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போனாங்க. போயிட்டு கோயிலை சுற்றி கும்பிட்டுட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கு பிறகு நயினாதீவு முருகன் கோயிலுக்கு தேங்காய் உடைக்க போனாங்க. அம்மாவும் தங்கச்சியும் வழிநாகம்மா கோயிலுக்கும் மற்றது பிள்ளையார் கோயிலில் திருவிழா நடந்துட்டு அங்கேயும் தேங்காய் உடைக்க போனவே. இம்மா மரமை இல்லாமல் வெயில் கொளுத்தி கொண்டிருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நயினாதீவில் பிள்ளையார் கோயில் திருவிழா தேர் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அங்கே தான் போய் கொண்டிருக்கோம். இந்த பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நயினாதீவு ஹாஸ்பிட்டல் எல்லாம் தாண்டி போக ஒரு வலக்கை பக்க திருப்பத்தெலாம் வருது. என்னுடைய தொடர்ந்து பாருங்கள். இந்த திருப்பத்தோட திருப்பி போனீங்கன்னு சொன்னால் ஒரு கிரவுண்ட் ஒன்று வரும். அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் தான் பிள்ளையார் கோயில் இருக்குது. நாங்கள் இந்த சந்தியில் திருப்பிக்குள்ளேயே பிள்ளையார் கோயிலில் நடக்கிற அந்த மேளதாளங்கள் எல்லாம் ஸ்பீக்கர்லாம் வடிவாக கேட்டுது. இந்த பிள்ளையார் கோயிலுக்கிட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் கோயில் ஒன்றும் இருக்குது. அது நான் போனதில்லை, பெருசாக போகணும். நம்ம வந்து இன்றைக்கு தான் அதில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்றே நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா கோயிலுக்கு வந்துட்டு போயிடுறது, அங்கால என்ன கோயில் இருக்குன்னு பார்த்ததில்லை. இதில் இந்த கிரவுண்டோட பார்த்தீங்கன்னா நிறைய இதுதான் பிள்ளையார் கோயில். நாங்கள் வந்து செய்கிறதுக்குள்ள ஒரு சின்ன பிள்ளைய தேவாரம் பாட விட்டுருந்தேன். அது நல்லா இருந்தது. விடிய 6 மணிக்கு தான் வேலை முடிஞ்சது. ஒரு 8 மணி மட்டும் நித்திர வந்துட்டு அதுக்கு வெளிக்கிட்டு கோவிலெல்லாம் சுற்றி திரிஞ்சு இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டு யாழ்ப்பாணம் வலிக்கிட போகிறோம். பின்னேரம் ஒரு 3 மணி அப்படி ஒரு 2 மணி அப்படி கோயிலேருந்து வலிக்கிட்டாங்க. இப்போ 3 மணிக்கு ஊரில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வலிக்கிறோம். பஸ்ஸில் தான் இங்கேருந்து ஜெட்டிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போனாங்க. பஸ் சரியான க்ரௌடாக இருந்தது இன்றைக்கு. ஏனெண்டா 2 நாள் லீவு நாள் தானே. அப்போ நிறைய பேர் கோயில்களுக்காக வந்திருந்தது. இன்றைக்கு லோஞ்சுமே சரியான க்ரௌட் தான். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. உள்ளுக்கு சரியான க்ரௌட் ஒரு பக்கத்தால் தான் ஆடிக்கொண்டு போச்சு.
இந்த புது வருடம் வந்து உங்களுக்கும் நல்லதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இப்போ புது வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகாமல் இப்பயே செய்ய தொடங்குங்க. உதாரணத்துக்கு இந்த யூடியூப் சேனலை நீங்கள் எடுக்கலாம். இடையில ஒரு 3 வருஷம் போடல, ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்போ நான் போட்டு கொண்டு வரேன். டிசம்பரில் இருந்து டிசம்பர் 8ஆம் தேதி என்ன வைப்பேன், டிசம்பர் 8 அதுக்குள்ளே ஒரு 3 நாள் நான் இடைக்குள்ளே போடல. அந்த டிசம்பர் 8க்கு முதல் அதுக்கு பிறகு நவம்பரில் தொடங்கினான், இடைக்குள்ள ஒரு 3 நாள் போடல. அந்த 3 நாளுக்கு பதிலாக ஒரு நாள் 2 வீடியோ ஒரு சில நாள்கள் போட்டிருக்கேன். அதால் வந்து அந்த தொடர்ந்து போட்ட மாதிரி என்னே வச்சுக்கொண்டு இப்போ ஒவ்வொரு நாளும் போட்டு கொண்டிருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு நாளும் போட்டதால் நான் இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் முன்னுக்கு வந்த மாதிரி, இந்த சேனல் வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததாக இருக்கட்டும், மோனிடைஸ் ஆனதாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுத்ததாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தது. இதே மாதிரி நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா தயங்காமல் இப்போயே சேர்த்துனாங்க. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இடையே விட்டுறாதீங்க. தொடர்ந்து செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா அது எப்படியோ உங்களுக்கு நல்லதாக போகும். மற்றது வந்து இன்றைக்கு எல்லாருக்கும் நியூ இயர் நல்லா போயிருக்குமென்று நம்புகிறேன். இப்போ தான் முதல் தரம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம். இப்போ முதல் வந்து நான் கொழும்புல இருக்கல இந்த நேயர் விருப்பம்னு சொல்லி இடங்கள் கொண்டே காட்டியிருக்கிறேன். இப்போ வெள்ளவத்தையில் ஒவ்வொரு இடங்கள் காட்ட சொல்லியிருந்தேன், அந்த இடங்கள் எல்லாம் காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் கேட்டிருந்தேன்னா நான் நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய யாரும் சொன்னதில்லை இப்போ வரைக்கும் இந்த கமெண்ட்ஸில். இப்போ 1-2 பேர் தொடக்கத்தில் நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ண தொடக்கத்தில் இந்த பொற்பதி ரோட்டில் இந்த கோயில் வைரவர் கோயில், இந்த வைரவர் கோயிலில் பிள்ளையார் கோயிலும் மற்ற அந்த ஸ்கூலையும் காட்ட சொல்லியிருந்தேன். அவ்வளோதான் இது வரைக்குமே என்னோட யூடியூப் சேனலில் காட்ட சொல்லி யாழ்ப்பாணத்தில் கேட்டிருந்தது. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் காட்டணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ ஒரு கண்டென்ட் வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஒரு சாப்பாடு கடையில் ட்ரை பண்ணி பார்த்து போடுங்க, இல்லாட்டி இந்த இடத்துக்கு போய் போடுங்க, அப்படியெல்லாம் உங்களுக்கு ஐடியா கொடுங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். விடிய 6 மணிக்கு வேலை முடிஞ்சது. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நிறுத்துறோன்ட்டு எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் போச்சு. இப்போ பின்னேரம் வந்து இப்போ இரவு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இப்போ பின்னேரம் 6:45 ஆகிட்டுது. நாங்கள் ஒரு 5 மணி அப்படி 5-5:15 அப்படி வந்துருப்போம் வீட்டை. இப்போ ஒரு 1:30 மணி போயிட்டுது. அதுக்குள்ளே இனி திரும்ப 9 மணிக்கு ஷிஃப்ட் இருக்குது எங்களுக்கு. இந்த இங்கே ஹாலிடே டைமுக்கும் வேலை இருக்குமே, எங்களை 24/7 சிஸ்டம்ன்றதால உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைஞ்சிருக்க நம்புகிறேன். நியூ இயர் உங்களுக்கு எப்படி போனதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணுமென்று சொன்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று எங்களுக்கு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா நாங்கள் அதில் வந்து இந்த வீடு விற்பனைக்கு, காணி விற்பனைக்கு, மற்றது வீடு வாடகைக்கு விட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனி ஒரு டெடிக்கேட்டட் யூடியூப் பக்கம் தான் அது நான் இதில் போட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது அது சம்மந்தமாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கீழே இருக்கிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.